அனைவருக்கும் வணக்கம். வார்ம் கிரீட்டிங்ஸ் டு ஆல். தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு அறிவியல்ல யூனிட் 8 அலகு 8 பீரியாடிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாட்டுல அதுக்கு கீழ இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டலர்ஜி ஆஃப் ஐரன் இரும்பின் உலோகவியலை பத்தி மட்டும்தான் இந்த பிரசன்டேஷன்ல பார்க்க போறோம். So to start with occurrence of iron. Iron is the second most abundant metal available next to aluminium. அலுமினியத்துக்கு அடுத்ததாக அதிக அளவுல கிடைக்கக்கூடிய உலோகம். So அதிக அளவுல கிடைக்கக்கூடிய மெட்டல், abundant metal. இது வந்து second most abundant metalன்றது iron. ஓகேங்களா? So it occurs in nature as oxides, sulfides, carbonates. So iron oxide இருக்கும், iron sulfide இருக்கும், iron carbonates இருக்கும். The ores of iron are as follows. So மூணு வகையா முக்கியமான ores இருக்கு. ஒன்னு hematite, magnetite, iron pyrite. So hematite இருந்து Fe2O3, magnetite இருந்து Fe3O4, iron pyrite இருந்து FeS2. கிடைக்கும் பாங்கு அதாவது occurrence. அலுமினியத்திற்கு அடுத்து மிக அதிகமாக காணப்படும் உலோகம் இரும்பு ஆகும். இயற்கையில் இது ஆக்சைடு, சல்பைடு, கார்பனேட்டுகளாக கிடைக்கின்றன. அயன் ஆக்சைடு அல்ல இரும்பு ஆக்சைடு, இரும்பு சல்பைடு, இரும்பு கார்பனேட்டுகள் இப்படிதான் கிடைக்குது. இரும்பின் தாதுக்களானது so the ores of iron are hematite, magnetite, இரும்பு pyrite. hematite என்றது Fe2O3, magnetite என்றது Fe3O4, இரும்பு pyrite என்றது FeS2. இது எப்படி வந்து நம்ம பிரிச்சு எடுக்கலாம் ஓர்ல இருந்துன்னா சில வகைகள் இருக்கு. ஒன்னு கான்சென்ட்ரேஷன் பை கிராவிட்டி செப்பரேஷன், ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன், அடுத்தது ஸ்மெல்டிங் இன் பிளாஸ்ட் ஃபர்னேஸ். அந்த ஸ்மெல்டிங் வந்து மூணு ஜோன்ல நடக்கும். ஒன்னு லோயர் ரீஜன் கம்பஷன் ஜோன், மிடில் ரீஜன் ஃபியூஷன் ஜோன், அப்பர் ரீஜன் ரிடக்ஷன் ஜோன். புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பித்தல் முதலாவது முறை. அடுத்ததாக அதுக்கு அடுத்த படிநிலை வந்து காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சூழலில் வறுத்தல், அதாவது ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன். மூணாவது வந்து ஊது உலையில் உருக்கி பிரித்தல். அதுல மூன்று வகையான பகுதி வந்து இருக்கு இந்த ஊது உலையில. பிளாஸ்ட் ஃபர்னேஸ்ல ஒன்னு கீழ்ப்பகுதி எரிநிலை மண்டலம், கம்பஷன் ஜோன். லோயர் ரீஜன் இஸ் a கம்பஷன் ஜோன். கீழ்ப்பகுதி எரிநிலை மண்டலம். நடுப்பகுதி அல்லது உருக்கு மண்டலம். சோ மிடில் ரீஜன் ஆர் ஃபியூஷன் ஜோன். மூன்றாவது பகுதி மேற்பகுதி அல்லது ஒடுக்கும் மண்டலம். அப்பர் ரீஜன் வந்து ரிடக்ஷன் ஜோன், அதாவது ஒடுக்கும் மண்டலம். எரிநிலை, உருக்கு நிலை, ஒடுக்கு நிலை. கம்பஷன் ஜோன், ஃபியூஷன் ஜோன், ரிடக்ஷன் ஜோன். சோ மூணு வகையான ஜோன்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொன்றா பார்த்துருவோம். கான்சென்ட்ரேஷன் பை கிராவிட்டி செப்பரேஷன். அதாவது பவுடர்டு ஓர் வாஷ்ட் வித் ஸ்டீம் ஆஃப் வாட்டர். நீரை வச்சு முதல்ல நல்லா வாஷ் பண்றோம் பவுடர்ட் ஓர் அந்த தாதுவை. As a result, the lighter sand particles and other impurities are washed away and the heavier ore particles settle down. அப்ப இந்த ore particle வந்து heavier particle இருக்கும். இப்ப நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணும்போது லைட்டர் பார்ட்டிகல்ஸும் impurities அழுக்குகளும் வெளியேறிடும். இப்ப மீதி வந்து இருக்கக்கூடிய heavier ore particles settle down. புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பித்தல். தூளாக்கப்பட்ட தாதுவை சீராக ஓடும் நீரில், அதனால வாஷ்ட் வித் ஸ்டீம் ஆஃப் வாட்டர், சீராக ஓடும் நீரில் கழுவும் போது லேசான மாசுக்கள் மற்றும் துகள்கள் அகற்றப்பட்டு கனமான தாதுக்கள் கீழே படுகின்றன. அதனாலதான் இது புவியீர்ப்பு முறை. கனமானது மட்டும் தான் கீழே போகும், லேசானது அப்படியே ஓடிடும். அதான் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பித்தல். கான்சென்ட்ரேஷன் பை கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். இரண்டாவது ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன். The concentrated ore is strongly heated in a limited supply of air in a reverberatory furnace. As a result, moisture is driven out and sulfur, arsenic, phosphorus impurities are oxidized off. அடுத்தது காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சூழலில் வறுத்தல்னு சொல்றோம் இல்லையா, ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன். இப்ப இந்த அடர்ப்பிக்கப்பட்ட செப்பரேட்டட் ஓர், அடர்ப்பிக்கப்பட்ட தாது, கான்சென்ட்ரேட்டட் ஓர்னு சொல்லலாம். அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானதை அளவான காற்றில் உலையில் சூடேற்றப்படும் போது, ஒரு அளவான காற்றில் லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் இன் ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ், அளவான காற்றில் உலையில் சூடேற்றப்படும் போது ஈரப்பதம் வெளியேறி சல்பர், ஆர்சனிக் மற்றும் பாஸ்பரஸ் மாசுக்கள் ஆக்சிஜனேற்றம் அடைகின்றன. அப்ப ஒரு லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர்ல வந்து சப்ளை பண்ணி ஹீட் பண்ணும்போது moisture is driven out. என்ன நடக்கும்? ஈரப்பதம் வெளியேறி விடுகிறது. அடுத்ததா என்ன நடக்கும்? சல்பர், arsenic மற்றும் பாஸ்பரஸ் மாசுக்கள். So these impurities like sulfur, arsenic, phosphorus impurities
or oxidized off. அப்போ ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. அடுத்ததா smelting in a blast furnace. The charge consisting of roasted ore, coke and limestone in a ratio of 8:1 is melted in a blast furnace by introducing it through the cup and cone arrangement at the bottom. There are three important regions in furnace. அதுதான் பார்த்தோம். Combustion zone, reduction zone, fusion zone. So combustion zone, fusion zone, அடுத்ததா reduction zone. 3 zone இருக்கு இல்லையா? So இந்த 3 zone தான் இந்த blast furnace ஓட முக்கியம். அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம். தமிழ்ல பார்த்துறோம் அதுக்கு முன்னாடி. ஊது உலையில் உருக்கி பிரித்தல். இந்த வறுக்கப்பட்ட தாதுவை கல்கரி, கோக், சுண்ணாம்புக்கல், லைம்ஸ்டோன், இந்த வறுக்கப்பட்ட தாது கல்கரி, சுண்ணாம்புக்கல் இவற்றை 8:4:1 என்ற விகிதத்தில் எடுத்துக்கொண்டு 8:4:1 இந்த ரேஷியோல ரோஸ்டட் ஓர், கோக் அண்ட் லைம்ஸ்டோன் எடுத்துக்கொண்டு உலையின் மேலுள்ள கிண்ணக்கூம்பு அமைப்பு வழியாக கப் அண்ட் கோன் அரேஞ்ச்மெண்ட் அட் த டாப் பிளாஸ்ட் ஃபர்னேஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இந்த ஊது உலையில இது வழியாக இது அனுப்புறோம். சரிங்களா? சோ இதுதான் இந்த 3 மெத்தடாலஜி டு எக்ஸ்ட்ராக்ட் ஐரன். இதுதான் அந்த பிளாஸ்ட் ஃபர்னேஸ் உடைய மாதிரி வரைபடம், ஸ்கீமாட்டிக் டயக்ராம். இப்ப இந்த டாப் ரீஜன்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம் ஐரன் ஓர், கோக் அண்ட் லைம். ஸோ இதை இங்க ஹீட் பண்ணும்போது பைப் ஃபார் ஹாட் ஏர் பிளாஸ்ட். ஸோ இது வந்து பைப் ஃபார் ஹாட் ஏர் பிளாஸ்ட், அதான் வெப்பக்காற்று வெளியேற்றும் குழாய். அடுத்ததாக ஹாட் கேசஸ் இது வழியாக வந்துடும். ஸோ வெப்ப வாயுக்கள் இது வழியாக வரும். கசடு வெளியாகும் பகுதி ஸ்லாக் அவுட்லெட். இது கடைசியா வரக்கூடிய அயன் அவுட்லெட், இரும்பு வெளியாகும் பகுதி. ஸோ இதுதான் இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ் உடைய மாடல். So lower combustion zone, the lower region which is a combustion zone, the temperature here is 1500 degrees centigrade. In this region, coke burns with oxygen to form carbon dioxide when the charge comes in contact with a hot blast of air. Coke என்றது just a carbon, right? So carbon oxygen கிட்டத்தட்ட 1500 degrees centigrade react ஆகும்போது so it forms carbon dioxide plus heat. So heat வந்து வெளியேறதுனால it is also called as exothermic reaction since heat is liberated. கீழ்ப்பகுதி எரிநிலை மண்டலம், combustion zone, that is called as எரிநிலை மண்டலம், எரிக்கப்படுவது. இந்த பகுதியின் வெப்பநிலை 1500 டிகிரி சென்டிகிரேட் ஆகும். வெப்ப காற்றுடன் தாது கலவை சேரும் போது ஆக்சிஜனுடன் எரிந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது. கார்பன் டை ஆக்சைடா மாறும்போது வெப்ப ஆற்றலும் இணைந்து வெளியேறுவதால் இதற்கு பெயர் வெப்ப உமிழ்வினை எனப்படும். இந்த வினைக்கு பெயர் வெப்ப உமிழ்வினை எனப்படும். It is called as exothermic reaction since heat is liberated. Middle zone அது வந்து fusion zone. இங்க ஏற்கனவே கிடைச்ச கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் கார்பனோட ரியாக்ட் ஆகி 1000 டிகிரி சென்டிகிரேட் இருக்கக்கூடிய இந்த இடத்துல கார்பன் மோனாக்சைடாக மாறும். ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணப்படும் இங்க. சோ இந்த லோயர் ஜோன்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வருது, மிடில் ஜோனுக்கு கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடா மாறுது. நம்மளுடைய இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ்க்குள்ள நம்ம கோக் போட்டிருக்கோம், லைம்ஸ்டோன் இருக்கு, சோ ஓர் இருக்கு. இப்ப லைம்ஸ்டோன் வந்து டீகம்போசஸ் டு calcium oxide and carbon dioxide. calcium oxide என்றது இந்த ரியாக்ஷன்ல வரணும். உங்க புத்தகத்துல இங்கிலீஷ் மீடியத்திலயும் சரி தமிழ் மீடியத்திலயும் சரி இந்த calcium oxide பத்தி எதுவும் இந்த ரியாக்ஷன்ல காட்டல. பட் ஸ்டில் calcium carbonate டீகம்போஸ் ஆகுது, சிதையுது, calcium oxide வருது, கார்பன் டை ஆக்சைடு வருது, மறுபடியும் ஹீட் வந்து உறிஞ்சப்படுது. So these two reactions are endothermic due to absorption of heat. ஹீட் வந்து அப்சர்வ் ஆகிறதுனால இதுக்கு பேர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இப்ப கால்சியம் ஆக்சைடு அதுல இருக்கிற மண்ணோட சேர்ந்து, மண் வந்து சிலிக்கான் டை ஆக்சைடு. So calcium oxide combines with silica to form calcium silicate slag. Right? So நடுப்பகுதி அல்லது உருக்கு மண்டலம், அதான் fusion zone சொல்றோம். இங்க வந்து 1000 டிகிரி வெப்பநிலை இருக்கும். இங்கு கார்பன் டை ஆக்சைடு ஆனது கார்பன் மோனாக்சைடாக ஒடுக்கப்படுகிறது. கீழ்ப்பகுதியில ரியாக்ஷன் நடந்து கிடைக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு
இங்க திரும்ப கார்பனோட ரியாக்ட் ஆகி கார்பன் மோனாக்சைடாவும் வெளியேறுது. அதே போல வெப்ப ஆற்றல் வந்து உறிஞ்சப்படுகிறது. அதே போல இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சுண்ணாம்புக்கள் சிதைந்து கால்சியம் ஆக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இங்க ஒரு கால்சியம் ஆக்சைடு இங்க திரும்ப இங்க கிடைச்சிருக்கு. இந்த கால்சியம் ஆக்சைடு வெளியே வருது, கார்பன் மோனாக்சைடு வெளியே வருது, வெப்ப ஆற்றலும் உட்கவரப்படுது. ஸோ அப்சர்வ் ஆகப்படுது. அதனால இந்த மேற்கண்ட இரு வினைகளில் வெப்பம் உட்கவரப்படுவதால் வெப்ப கொள்வினைகள் ஆகும். கால்சியம் ஆக்சைடு மணலுடன் சேர்ந்து கால்சியம் சிலிகேட் என்னும் கசடாகிறது. So that is called as calcium silicate slag. So கால்சியம் ஆக்சைடும் சிலிக்கான் டை ஆக்சைடும் சேர்ந்து கால்சியம் சிலிகேட்டாக மாறுகிறது. So next zone is reaction zone. அது upper regionல இருக்கு. இங்க temperature 400 degree centigrade இருக்கும். In this region, carbon monoxide reduces ferric oxide to form a fairly pure spongy ion. So carbon monoxide எப்ப நமக்கு கிடைச்சது? செகண்ட் ஜோன்ல கிடைச்சது, மிடில் ஜோன்ல, ஃபியூஷன் ஜோன்ல கிடைச்சிருக்கு. கார்பன் டை ஆக்சைடும் கார்பனும் ரியாக்ட் ஆகி 1000 டிகிரி சென்டிகிரேட்ல கார்பன் மோனாக்சைடு கிடைச்சது இல்லையா? அந்த கார்பன் மோனாக்சைடும் இங்க இருக்கக்கூடிய ஃபெரிக் ஆக்சைடும் சேர்ந்து இங்க உங்களுக்கு ஃபெரஸ் பியூர்லி ஸ்பாஞ்சி ஐரன் கிடைக்குது. So the molten iron is collected at the bottom of the furnace after removing the slag. உங்களுக்கு molten iron எங்க கிடைக்கும்? நம்ம ஏற்கனவே blast furnace உடைய அடிப்பாகத்துல வரைஞ்சி காட்டணும். So அங்க molten iron is collected at the bottom of the furnace after removing the slag. The iron thus formed is called pig iron. It is remelted and cast into different molds. This iron is called cast iron. So மேற்பகுதியில ஒடுக்கும் மண்டலத்துல இப்பகுதியில் 400 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை இருக்கும். இங்க ஃபெரிக் ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு மூலம் இரும்பாக ஒடுக்கம் அடைகிறது. So it is reduced to form ferric oxide. கசடை நீக்கிய பிறகு, இந்த கழிவுகளை நீக்கிய பிறகு உருகிய இரும்பானது உலையின் அடியில் சேகரிக்கப்படுகிறது. That is a molten iron. அதுதான் உருகிய இரும்பு. உருகிய இரும்பு உலையின் அடியில் சேகரிக்கப்படுகிறது. இவ்விரும்பு மீண்டும் உருக்கப்பட்டு விதவித அச்சுக்களில் வார்க்கப்படுவதால் இது வார்ப்பிரும்பு எனப்படும். இது வந்து உருக்கப்பட்டு மீண்டும் விதவித அச்சுக்களில் வார்க்கப்படுவதால் இது வந்து வார்ப்பிரும்பு எனப்படும். This iron is called cast iron because it is remelted and cast into different molds. நமக்கு தேவையான அச்சுக்களில் தேவையான வடிவங்கள்ல இதை கொண்டு போக முடியும்ன்றதுனால எப்படி ரீமெல்ட் பண்ணி மீண்டும் மீண்டும் உருக்கப்பட்டு விதமான அச்சுக்களில் வார்க்கப்படுவதால் இது வார்ப்பு இரும்பு எனப்படும். இப்படிதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் மெட்டலர்ஜி ஆஃப் ஐரன் செயல்பட்டது. இல்லை, ஐரனை இப்படிதான் நம்ம ஓர்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறோம். இரும்பின் உலோகவியல். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா, இட் இஸ் a lustrous metal, grayish white in color. இது ஒரு பளபளப்பான உலோகம், சாம்பல் வெள்ளை நிறமுடையது. It has high tensility, malleability, ductility. டென்சைலிட்டின்றதுன்னா இழுக்க முடியும், பல்வேறு வடிவங்களை இழுக்க முடியும், இழு விசை. அப்ப malleabilityன்றது என்னன்னு பார்த்தோம் ஏற்கனவே. மெட்டலோட ப்ராப்பர்ட்டி இல்ல, நீங்க 9ஆம் வகுப்பு படிச்சிருந்தா நினைவு இருக்கும். மெட்டலோட ப்ராப்பர்ட்டி என்ன? இழு விசைக்கு அப்புறம் தகடாக்குவது. It can be easily formed as a sheet by some methodology. ஏதோ ஒரு மெத்தடாலஜியை பயன்படுத்தி அதை நம்மளால ஷீட் போல வடிவத்துக்கு கொண்டு வர முடியும். அதை தகடாக்கக்கூடிய தன்மையுடையது malleability. அதே போல டக்டிபிலிட்டி. டக்டிலிட்டின்றது கம்பியாக்கக்கூடியது, உருக்கி கம்பியாக்க முடியும், கம்பியாக்கும் தன்மையை பெற்றிருக்கும். It can be magnetized, காந்தமாக மாற்ற முடியும். சோ இதுதான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஒரு ஐரனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா இதுதான். சோ அடுத்ததா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு போயிடுவோம். Reaction with air or oxygen. Only on heating in air, iron forms magnetic oxide. காற்றுடன் வினை. இரும்பு காற்றுடன் சூடேற்றப்படும் பொழுது வினை புரிந்து இரும்பு ஆக்சைடை உருவாக்குகிறது. It forms a magnetic oxide. அந்த ஃபார்ம் ஆன ஆக்சைடு வந்து it has a magnetic power, காந்தத்தன்மையுடையது. So magnetic oxide. அப்ப ஐரனோட ஆக்சிஜன் சேருது, Fe3O4ன்ற கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆக்சைடு, மேக்னெட்டிக் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது ரியாக்ஷன் வித் மாய்ஸ்ட் ஏர்.
When iron is exposed to moist air, it forms a layer of brown hydrated ferric oxide on its surface. This compound is known as rust, and the phenomenon of formation of rust is known as rusting. இது கிட்டத்தட்ட துருப்பிடித்தல் நிகழ்வுக்கு ஒப்பானது. இப்ப மாய்ஸ்ட் ஏரோட கலக்கும் ஈரக்காற்றோட இது வினை புரியும் பொழுது பழுப்பு நிற நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடை உருவாக்குகிறது. ஸோ ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு ஆன் இட் சர்ஃபேஸ். அப்ப நம்ம வீடுகள்ல கூட பார்த்திருப்போம், ஸ்டீல்ஸ் இருக்கும்போது துருப்பிடிக்கும் போது எங்கெல்லாம் மாய்ஸ்ட் ஏர் இருக்கோ அங்கதான் முதல்ல துருப்பிடிக்கிறது நிகழும். நம்ம அடுத்த பாகத்துல துருப்பிடிக்கிறதுனா என்ன, அது எப்படி அயர்ன் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது எல்லாத்தையும் பார்க்க போறோம். பட் பேசிக்கான ரியாக்ஷன் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இரும்பானது ஈரக்காற்றுடன் வினை புரிந்து பழுப்பு நிற நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடை உருவாக்குகிறது. இச்சேர்மமே துரு எனப்படும். இச்சேர்மமே துரு எனப்படும். இந்நிகழ்ச்சி துருப்பிடித்தல் எனப்படும். So it's reaction with moist air. என்ன நடக்குது? ஐரனும் ஆக்சைடும் இது மாய்ஸ்சர் ஏர் ஈரக்காற்று என்பதால் இங்க வந்து உங்களுக்கு வாட்டர் இருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ரியாக்ஷன் வித் ஏர் என்பதால் ஃபர்ஸ்ட்ல வந்து Fe3O4 பிளாக் கருப்பு நிற மேக்னெட்டிக் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. இங்க ஈரக்காற்று என்பதால் ஆக்சிஜனோட வாட்டரும் இருக்கு. அப்ப Fe2O3 டாட் எக்ஸ் H2O. எக்ஸ்ன்றது நம்பர்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு ரஸ்ட் இதுதான் துரு. அடுத்ததா ரியாக்ஷன் வித் ஸ்டீம். when steam is passed over red hot iron. இப்ப நீராவி முதல்ல வெறும் காற்று, அடுத்தது ஈரமேறிய காற்று, அடுத்தது நீராவி. இப்ப இந்த ரியாக்ஷன் வித் ஸ்டீம், when steam is passed over red hot iron, magnetic oxide is formed. இப்ப நீராவியுடன் வினை புரியும் போது என்ன நடக்குன்னா, செஞ்சூட்டேறிய இரும்பின் மீது, அப்ப ரெட் ஹாட் ஐரன் செஞ்சூட்டேற்றிய இரும்பின் மீது நீராவியை பாய்ச்சும் போது மேக்னெட்டிக் ஆக்சைடை உருவாக்குறது. இங்கேயும் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஆக்சைடு தான் ஃபார்ம் ஆகுது. இங்க நீராவியில வாட்டர் H2O இருக்கிறதுனால அதுக்கேற்ற H2 வெளியேறுகிறது. மீதி இருக்கிறது Fe3O4 ஃபார்மேஷன் இருக்கு. அடுத்ததான் இப்ப ரியாக்ஷன் வித் குளோரின். இப்ப ரியாக்ஷன் அயர்னோட ரியாக்ஷன் குளோரினோட நடக்கும்போது ஃபெரிக் குளோரைடை கொடுக்கும். இரும்பு குளோரினுடன் சேர்ந்து ஃபெரிக் குளோரைடை உருவாக்குகிறது. ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ். இந்த ஆசிட்ஸ்ல ரெண்டு வகையான ஆசிட், ஒன்னு டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட், டைல்யூட் நைட்ரிக் ஆசிட், மொத்தம் 3 வகை. இப்ப இந்த 3ல டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோடவும் டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிடோடவும் இது ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் கேஸை எமிட் பண்ணும். இந்த நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோடவும் நீர்த்த சல்ஃபூரிக் அமிலங்களோடும் இரும்பு வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுகிறது. இதுதான் ரியாக்ஷன். இப்ப நீர்த்த நைட்ரிக் ஆசிட், டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோட கோல்ட் கண்டிஷன்ல இட் கிவ்ஸ் ஃபெரஸ் நைட்ரேட். இப்ப நீர்த்த நைட்ரிக் அமிலத்துடன் இரும்பு குளிர்ந்த நிலையில் வினை புரிந்து ஃபெரஸ் நைட்ரேட்டை உருவாக்குகிறது. அப்போ உங்களுக்கு குளோரினோட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ஃபெரிக் குளோரைடும், சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணா ஃபெரஸ் சல்ஃபேட்டும், நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணா ஃபெரஸ் நைட்ரேட்டும் கிடைக்குது. அதே போல அமோனியம் நைட்ரேட்டும் வாட்டரும் இங்க கிடைக்குது. அடுத்ததா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடோட இட் ஃபார்ம்ஸ் ஃபெரிக் சல்ஃபேட். அடர் கந்தக அமிலத்துடன் இரும்பு வினை புரிந்து ஃபெரிக் சல்ஃபேட்டை உருவாக்குகிறது. இந்த ரியாக்ஷன். இப்ப இங்க சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு வெளியேறுது, வாட்டர் இருக்கு, இங்க ஃபெரிக் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது. அடுத்ததா iron is dipped in concentrated nitric acid. இவ்வளவு நேரம் வந்து dilute hydrochloric acid, dilute sulfuric acid, dilute nitric acid பத்தி பார்த்தோம். இப்ப concentrated nitric acid. Iron is dipped in concentrated nitric acid. It becomes chemically passive or inert due to the formation of layer of iron oxide. இப்ப அடர் நைட்ரிக் அமிலத்தில் இரும்பை அமிழ்த்தும் போது இரும்பு ஆக்சைடு படலம் உருவாகுது. It's a layer of iron oxide. இந்த லேயர் வந்து chemically passive or inert. இது வந்து
ஃபர்தரா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காம இரும்பு தன்னுடைய வேதியியல் தன்மையை இழக்கிறதுக்கான பயன்படுது. சில நேரம் இது தேவை. இப்ப கரோஷன் நடக்காம தடுக்கணும்னா இப்ப ஸ்டீல்ல எல்லாம் இப்படியான முதல் லேயர் வந்து கண்டிப்பா ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நல்ல லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபர்தரா கரோஷன் நடக்காது. ஸோ கரோஷன் நடக்காம தடுக்கிறதுக்கு கூட இப்படியான லேயர் வந்து சில நேரங்கள் தேவைப்படுது. ஸோ இப்ப பயன்கள் பார்த்துருவோம். யூசஸ் ஆஃப் பிக் அயன். இப்ப யூசஸ் ஆஃப் அயன் இங்கிலீஷ்ல வந்து பிக் அயன் போட்டிருக்காங்க, ஆனா தமிழ்ல வந்து வார்ப்பு இரும்புன்னு போட்டிருக்காங்க. உண்மையா வந்து நம்ம பிளாஸ்ட் ஃபர்னேஸ்ல ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது மோல்டன் அயன், அது வந்து பிக் அயன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரீமெல்ட் பண்ணி புது புது உருவத்துல அதை மாற்றும் போது அதுதான் வார்ப்பு இரும்பு, கேஸ்ட் ஐரன். அப்ப வார்ப்பு இரும்பு தமிழ்ல சரியா இருக்கு, இங்கிலீஷ்ல பிக் ஐரன்றது கேஸ்ட் அயன் தான் வந்திருக்கணும். அதே போல தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் ஒரு மாறுபட்ட இது இருக்கு. இப்ப ஸ்டீல் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஐரன் வித் less than 0.25% ஆஃப் கார்பன் இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா உண்மையா எஃகு 0.25% முதல் 2% கார்பன் உடைய இரும்புன்னு இருக்கு இல்லையா, இதுதான் சரி. அதே போலதான் வார்ட் ஐரன், தேன் இரும்பும் less than 0.25% கார்பன் இருக்கு, இதுதான் வந்து சரி. ரவுட் ஐரன் வந்து இங்கிலீஷ்ல இருக்கக்கூடியது இட் பிட்வீன் 0.25 to 2% இருக்கு. இது வந்து உண்மையா இங்கிலீஷ்ல தப்பா இருக்கு. நீங்க ஸ்டாஃப்ட்ட பேசிக்கோங்க எது சரி எது தப்புன்னு, அப்புறம் இது பண்ணிக்கோங்க. ஆனா இங்கிலீஷ் புத்தகத்துல டெக்னிக்கலி ராங்கா தான் இருக்கு. அதே போல இங்கிலீஷ் புத்தகத்துல இந்த இடத்துல ராட் ஐரன் ராட் கார்பன்னு தப்பா கொடுத்துருக்காங்க. நான் அதை சிவப்புல போட்டிருக்கேன். உண்மையான ஸ்பெல்லிங் வந்து ரவுட், அது வந்து நான் கிரீன்ல போட்டிருக்கேன் பச்சையில. இப்ப இந்த வித்தியாசம் இருக்கு. ஸோ இதுக்கு அப்பாற்பட்டு கேஸ்ட் அயனுடைய நன்மைகள் பயன்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் பைப்ஸ், ஸ்டவ்ஸ், ரேடியேட்டர்ஸ், ரெயிலிங்ஸ், மேன்ஹோல் கவர்ஸ் அண்ட் ட்ரெயின் பைப்ஸ். கழிவு நீர் குழாய்கள், ஸ்டவ்கள், ரேடியேட்டர்கள், கழிவு நீர் சாக்கடை மூடிகள், இரும்பு வேலிகள் செய்யறதுக்கு இந்த வார்ப்பு இரும்பு பயன்படுத்துறோம். அடுத்தது ஸ்டீல் எக், இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா கட்டிட கட்டுமானங்களுக்கு பயன்படுது, எந்திரங்களுக்கு, மின் கடத்தும் கம்பிகள், டிவி கோபுரங்கள் மற்றும் உலோக கலவைகள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், மெஷினரிஸ், transmission cables, TV towers and in making alloys. ரவுட் அயனுடைய யூசஸ் வந்து மேக்கிங் ஸ்ப்ரிங்ஸ், ஆங்கர்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட், மின்காந்தங்கள், கம்பிச்சுருள்கள், நங்கூரங்கள் போல பயன்படுத்துறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்துறோம். Lecture by Dr. Vijay Shankar Ashokan, MSc PhD. For any queries, mail me to osankalvi@gmail.com. நன்றி. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை.